இந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. ஒரு காவல் அதிகாரி இல்ல, கண்டிப்பா ஒரு பிசி கூப்பிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல போன் பண்ணியோ கூப்பிட்டு வா சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அப்ப இருக்கும் பொழுது என்ன பண்ணிருக்கணும், இவங்க அப்ப கவினோட அப்பா அம்மா கூப்பிட்டு பேசி இருக்கலாமே. இல்ல எத்தனையோ ஜாதி சங்கம் இருக்கு, எத்தனையோ கட்சி நிர்வாகி இன்னைக்கு சொல்றாரு திருமாவளவன் பாத்துப்பாரு, தலைவர் பாத்துப்பாருன்னு சொல்றாருல அவங்க அப்பா. அப்படி சொல்லும் போது அப்பவே அது எதிர்பார்க்கல. படிச்சவங்க 2 பேரும், அம்மா அப்பா 2 பேரும் போலீஸ் படிச்சவங்க. இல்ல இப்ப மேக்ஸிமம் அவர் தம்பி வந்து வெட்டுவாருன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. வீட்ல இருக்க பெரியவங்கள நினைச்சு பயப்படுவாங்க. படிச்சவங்க அவங்க என்ன பண்ணிர மண்டலமாகவோ வேற பகுதி சென்னையாவோ மத்த பகுதியா இருந்தா ஓகே, நீங்க சொல்றது ஏத்துக்கிற. திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் அதிகப்படியா என்ன நடந்திருக்கு, ஜாதி சண்டை நடக்குதா இல்லையா? அப்ப கவினோட அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பகுதியில தானே அவர் வாழ்றாரு. அப்படி இருக்கும்பொழுது சூழல் தகுந்த மாதிரி இருக்கணுங்க. நம்மளோட உயிருங்க. இப்ப இன்னைக்கு இழந்து வாழ்றது யாரு? அந்த குடும்பம் தானே. சரி, எதுக்கு டைம் கேட்ட? அப்படி அது அவர் விருப்பம் சார். எப்ப கல்யாணம் பண்ணுங்கிறது அவர் முடிவு பண்ணுவாரு. அப்ப எனக்கு தான் தெரியும் கவினோட என்ன சூழ்நிலை போயிட்டு, கவினோட என்ன இருக்கும், என்னவா இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏன் 6 மாசம் டைம் கேட்கணும்? சரி, இது வெல் செட்டில்டு. இல்ல நீங்க எல்லாம் நீங்க சார் 1000 காரணம் எடுத்துட்டு போங்க சார். அது சொல்ல நீங்க யார் சார்? அதத்தான் நான் கேக்குறேன். அப்போ அது அவங்களுக்குள்ள உள்ள நீங்க யார் சொல்றதுக்கு? அதத்தான்